இயக்குனர் சீனு ராமசாமி மனித மனங்களையும் அதனுடைய உணர்வுகளையும் நுட்பமாக பதிவு செய்வதில் வல்லவர். அவருடைய தர்மதுர திரைப்படம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அந்த ராஜேஷ் வந்து கன்பார்வேட்டராக வருவார். அவர் வந்து விஜய் சேதுபதியை வந்து பார்க்கணும் வரும்போது அவர் வெளியே வந்து பார்க்குறது, ரிசீவ் பண்ணுறது, கால் விழுந்து வணங்குறது, அந்த சீன் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி மேலிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் தர்மதுரை. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தை இயக்கிய இயக்குனர் சீனு ராமசாமியினுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. ஓகே, இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இதனுடைய ப்ளஸ் மைனஸ் மற்ற விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தென்மேற்கு பருவ காற்று வந்து விஜய் சேதுபதி ரொம்ப ஃபேமஸ்லாம் இல்லை, அவர் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த மாதிரி ஒரு புதுமுகங்களில் அறிமுகங்கள் கொஞ்சமாக இருக்கிறவங்கள வச்சுட்டு படம் எடுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மதில்மேல் பூனைன்னு சொல்லலாம், ட்ரையல் அண்ட் எரர் மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கோழிப்பண்ணை செல்லதுரை தலைப்பு வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லதுரை அவர் தான் வந்து ஏகன், அவங்களுடைய தங்கை வந்து சுதா, அவங்க தான் சத்யான்றவங்க வந்து சுதா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணன் தங்கை ரெண்டு பேருமே வந்து பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், அனாதையானவர்கள். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு யோகி பாபு. ஓகே, அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளோட வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த அந்த பிரச்சனைகள்லேருந்து அண்ணன் தங்கை இருவரும் மீண்டார்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட், கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகன் வந்து இதுக்கு முன்னாடி ஜோ படத்தில் கூட வந்து நம்ம ரியோவுக்கு வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து அவருடைய நடிப்பை வந்து ஓரளவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்காரு. அதுவும் கிராமத்து பின்னணி அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி இரு கூறாக பிரிக்கக்கூடாதுன்றது இயக்குனர் சீனு ராமசாமியுடைய கோரிக்கை. அதனால் வந்து முதல் பாதி ரெண்டாவது பாதியில் படத்துடைய ஆரம்பத்தில் ஓகே, பின்னாடி வந்து இன்னும் அதாவது படத்தினுடைய முடிவுகள்லாம் பார்க்கும்போது இன்னும் சிறப்பாகவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ரைட், அடுத்தது சத்யா சுதா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. முள்ளு மலரும் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கிறார் இயக்குனர். அதுக்கு ஓரளவுக்கு, அதாவது பெரிய அளவில் நடிப்புல அனுபவங்கள் இல்லாட்டாலும் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து யோகி பாபு நிறைய இடங்களில் ஃபஸ்ட்டுலாம் வந்து ஏதோ பஞ்செலாம் பேசுறது ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை இவ்வளோலாம் போனால் அந்த படமே வேறு மாதிரி போய்டும் அப்படின்றனால ஒரு அடக்கி வாசிக்கிறது நிறைய விஷயங்களில் புரியுது. அதே நேரத்தில் சில இடங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து நான் செத்தா உனக்கு நான் கொல்லி போடுறேன், நீ செத்தா எனக்கு கொல்லி போடுறேன், அந்த சீன் இருக்குல்ல, அதுக்கான ஆர்ஆர், அதுக்கான பேக் ட்ராப்பு, அதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் குட்டி புள்ளின்னு ஒரு கேரக்டரு, கொஞ்சம் புதுமையாகவும் வளவலன்னு பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டரு. அதன் மூலமாக வந்து நாட்டு நடப்புகளையும் கருத்துக்களையும் சொல்கிறதுக்கு முயற்சித்திருக்கிறார். அந்த கேரக்டர் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. நல்லா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அடுத்து பாவா செல்லதுரை ஒரு 2-3 சீன்ஸில் வராரு. ஓகே தான். இது எல்லாத்த விட படத்தை ஓரளவுக்கு ரசிக்க வைக்கிறதுல பெரும்பான்மை வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிகேடா சகா. அவங்க தான் வந்து தாமரை கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்காங்க, துரத்தி பண்ணுற மாதிரி. பட் அந்த துரத்தி பண்ணுறாங்கல்ல, அந்த பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சீன் இருக்கணும்ல. அதில் ஒரு டயலாக்ல சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா, தங்கச்சியே இப்படி தாங்குறான்ல, அப்போ நம்மளை ஒழுங்காக தாங்குவோம் அப்படின்னு அந்த சொல்கிற அந்த ஒரு டயலாக்குக்கு அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், பிக் பாஸ் புகழ் ஐஸ்வர்யா தத்தா இந்த படத்தில் சித்ரான்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஓகே தான், ஓகே. ஸோ கதாபாத்திரங்கள் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அசோக் ராஜுடைய சினிமோட்டோகிராஃபி, முக்கியமாக அந்த குளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாமரெல்லாம் வந்து செட்டப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அந்த குளத்தினுடைய தூய்மை அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த கடைங்க, அந்த உழவர் சந்தை விஷயம் இருக்குல்ல, அது என்னவோ வந்து ஒரு மாதிரி டச் ஆன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இது இருந்தது. மற்றபடி வந்து அவருடைய ஒர்க்கு ஃபண்டாஸ்டிக்காகவே இருந்தது. சீகர் பிரசாத் இதற்கான எடிட்டிங்கை பண்ணியிருக்கிறாரு. ரகுநந்தன் வந்து இதற்கான மியூசிக் பண்ணியிருக்காரு. 2 சாங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. பிரிகேடாவுக்கான ஒரு சாங்கும் சரி, அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வர சாங்கும் சரி, கேட்சியாக வந்து நல்லாவும் இருந்துச்சு. ரைட், டெக்னிக்கலாக வந்து படம் ஓகே. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, ஃபஸ்ட்டு அந்த உழவர் சந்தை, இந்த கடைங்க, கறிக்கடை இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்நியத்தன்மையாகவே இருந்தது. ஒரு மாதிரி ஒரு ரியாலிட்டி கூட இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு பிரிகேடாவுடைய அந்த பானைக்கடையே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் அந்த அளவுக்கு டச்சாக இல்லை. படம் ஆரம்பித்த ஒரு 20-25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சூர்த்தனமான காட்சிகள் நிறையவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்டர்வல், ஐயோ அது எப்படி சொல்கிறது, எப்படியே பழகிட்டோம்ல, சரி ட்ரை பண்ணுவோம்.
பிற்பாதியில் இருக்கிற கதையில் என்னன்னா, அண்ணன் தங்கைக்குள்ள வந்து ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை கூடுமான வரை எடுத்துன்னு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட நிறைய சீன்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த மீன் கடை சண்டை இருக்குல்ல, அது துருத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்னு வச்சுக்காங்க. ஆனால் நிறைய இடங்கள் ரசிக்க வச்சாலும் நிறைய காட்சிகள் வந்து ஒரு மாதிரி துண்டு துண்டாக வந்து ஜாயின் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது தான் நிஜம். ஓகே, வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னும் போது, படத்தில் வந்து அன்பு தான் புனிதமானது எல்லாமே சொல்கிறதெல்லாம் ஓகே தான். ஏன் வந்து ஏகன் கேரக்டர் வந்து நிராகரிக்கவே முடியல? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி நிராகரிக்கவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கஷ்டப்பட்டு மேலே வராங்கல்ல, அவங்கள ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப இலகிய மனமாக இருப்பாங்க. மூணாவது, நம்ம இப்படி தானே கஷ்டப்பட்டு வந்தோம், நம்மளுக்கு யாருமே இல்லைல்ல, நம்ம ரொம்ப தனியாக தானே வந்தோம், அப்போ யாரோ ஒருத்தன் கை கொடுத்தான்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுதான் அந்த ஏகன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஏகன் செல்லத்துறை கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ஏட்டு சுரக்கா கறி கொதவாதுன்ற மாதிரி படத்துக்கு ஒன்றா ஓகே. ஆனால் இயல்பு வாழ்க்கையில் இவ்வளவு நிராகரிக்கப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் திரும்ப எவ்வளோ செஞ்சாலும் உங்களை வந்து ஏமாலின்னு உங்களை யூஸ் பண்ணிக்கிறது தான் பார்ப்பாங்கன்றது தான் மேட்ரு. அதுதான் நான் வந்து டேக் அவேல நான் சொல்கிற விஷயமா நான் கருதுறேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? இப்போ உதாரணத்துக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு காரில் ஏற போகிறாங்க, தங்கச்சி வந்து அண்ணன் பாசத்தில் ஓடியாரணும் போது கையெல்லாம் அப்படி உதறி விட்டுக்கிட்டு ஓடியாரணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நம்ம அமைச்சர்த்தனமாக சில காட்சிகள்லாம் இருக்குன்னு சொன்னால, அதற்கு உதாரணம் தான் அது. ஸோ ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரசிக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுற மாதிரியான, இப்போ உதாரணத்துக்கு வந்து சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. யூஸ் மீ அப்படின்ற ஒரு குப்பத்தொட்டி பேக்ட்ராப்பாக வச்சு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் கோர்வையாக பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து துண்டு துண்டாக இருந்தால் அந்த படத்தோட பெரிய மைனஸாகவே நான் பார்க்குறேன். நான் அதுக்கு தான் முன்னாடியே வந்து அவருடைய சிறப்பான ஒரு படத்தில் அவர் எப்படிலாம் கம்போஸ் பண்ணுவார், எப்படி வந்து உணர்வுகளை மிக அழகாக கடத்துவார், வாக்கியங்கள்லையும் சரி டயலாக்லையும் சரி அவர் எவ்வளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்ன்றதுக்கு நான் தர்மதுரை வந்து உதாரணமாகவே சொல்லுவேன் நான். ஸோ ஒன்றும் இல்லை, அதில் அந்த அவங்க ரெண்டு பேருக்கான லவ்வே வந்து நீ என்னை வந்து நான் வந்து வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து மறுநாள் வந்து நீ வந்து காலேஜ் படிக்கும் போதே நான் லவ் பண்ணல அப்படின்னு வருவேன். அந்த மாதிரி ஒரு மெல்லிய உணர்வுகள், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக சொன்ன ஒரு இயக்குனர் இந்த இடத்துல வந்து நிறைய இடங்களில் சறுக்கியிருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எனிவே, நான் சொன்ன மாதிரி ட்ரையல் அண்ட் எரர், அந்த புது முகங்களை வச்சுக்கிட்டு பண்ணும்போது நிறைய விஷயங்களில் சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள் தான் வந்து சீனு ராமசாமி இதில் வந்து கோட்டை விட்டுருப்பாருன்னு நான் நம்புகிறேன். படத்துக்கு மார்க்லாம் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து சீனு ராமசாமி கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு 70 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு படத்தில், அதில் மிஞ்சி போனால் ஒரு 15 சீன் 10 சீன் தான் நல்லா இருக்குன்னு சொன்னால் எப்படி நல்லா இருக்கு, எப்படி வந்து அதை வந்து கனெக்ட் ஆக்க முடியும்? அதுதான் இந்த படத்தினுடைய விஷயமா பார்க்குறேன். எனிவே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விட வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.